ஏம்பா காலையில வர சொன்னாங்களே கணக்கு ஒன்றும் புரியலன்ட்டு என்ன ஏதுன்னு சொன்னாலும் நாங்களாம் சொல்லுவோம்ல, நீ பாட்டு எது யோசிச்சுனாக்குற? இல்ல அது சொல்றேன், ஒரு 2 நிமிஷம் சொல்றேன். வந்து 20 நிமிஷம் ஆச்சு சொல்ல, இப்ப 2 நிமிஷத்துல சொல்ல போறியா? உலகத்துல ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், மைக்ரோ செகண்ட்ல எல்லாம் சாதனை பண்ணியிருக்காங்க. 2 நிமிஷத்துக்கு நீ அது மாதிரிலாம் பேசாத. எல்லாரும் சாதனை பண்றாங்க, சரி. நீ காலையில இருந்து கணக்கு வரலன்றிய, என்னதான் கணக்கு பண்ணிருக்க? ஒரு கணக்கா இருந்தா உடனே பண்ணிடலாம். ஒரு கணக்கு உள்ள நிறைய கணக்கு வர்றதுனால தான் குழப்பமா இருக்கு. அது என்னான்னு நான் தான் எழுதியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு எனக்கு சரியா வரலன்னா திருப்பி உங்களை நான் கேட்குறேன். சரியா வரலன்ட்டு மறுபடியும் கேட்குறியா? காலையில இருந்து உக்காந்துக்கிறேன், எதுவுமே கேட்கல. சரி, ஏதோ எழுதி பாத்துக்கிறேன்ற ஒன்னும் எழுதாமே வச்சுக்கிற. இது எழுதுற கணக்கு. இதுல வரதுக்கு முன்னாடி மனக்கணக்கு போட்டுருக்கேன். மனக்கணக்கு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு எழுதுற கணக்கு போட்டு பார்த்தா கரெக்டா தெரியும். ஏம்பா மனக்கணக்கா இருந்தா உனக்குள்ள போட்டு பாத்துக்கணும்பா. எங்களை எங்கப்பா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிற? அதுவும் கரெக்டு தான். மனக்கணக்கு உங்களுக்கு வெளியே தெரியாது. நான் எழுதுனா குழப்பமா இருக்குது. நீ எழுதி சொல்றியா? இத வந்த போத குத்தா எழுதி சொல்லிருப்பார்ல அவரு. இப்பதான் குத்துட்டேன்ல, சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. எப்படி சொல்லுவாரு? சோசியமா சொல்ல போறாரு? இது மாதிரி மாத்தி மாத்தி பேசாதீங்கண்ணா. அவர் தான் கணக்கு பண்ணி தருவாருன்னு சொன்னீங்க. இப்ப குத்தப்புறம் ஜோசிய சொல்லுவாரா? ஏன்னா டென்ஷன் பண்றீங்க. நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ஏம்பா இது இருப்பா கொஞ்ச நேரம். வெறும் பேப்பரையும் பேனாவையும் குத்துட்டா நான் என்னப்பா கணக்கு போட்டு சொல்றது உனக்கு? கரெக்ட். இப்ப நான் தெளிவா சொல்றேன். எங்க முதலாளி வந்து முதல்ல என்கிட்ட 80,000 ரூபாய் கொடுத்தாரு. முதல்ல 80,000 ரூபாய் கொடுத்தாரு. ஆமா, சரி. அப்புறம் வந்து ஒரு 3,000 ரூபாய் கொடுத்தாரு. 2,000 ரூபாய் இதுல வாங்கிக்கினாரு. வாங்கிக்கின உடனே நீ நேரம் என்ன பண்ற, சிவகாசிக்கு போனாரு. மதுரையை கூட்டின்னு போக சொன்னாரு. நான் மதுரையை போய் பார்த்து கூப்பிட்டுன்னு சிவகாசிக்கு போகலான்னு போகும்போது விருதாச்சலம் வழியில் வந்து ஏறினான். அவன் பழைய டிரைவர் நம்ம வண்டியில். விருதாச்சலம் ஏறினான். அப்போ நான் என்னாச்சு, 3 பேருமே டீ சாப்பிட்டோம். விருதாச்சலம் காஃபி சாப்பிட்டான். நானும் மதுரையை மட்டும் டீ சாப்பிட்டோம். விருதாச்சலம் காஃபி சாப்பிட்டான். 10 ரூபா ஆச்சா. அப்போ வந்து டீசல் போட்டு இருந்தது. ஏற்கனவே அதுல டீசல் போட்டு தான் இருந்தது. அப்போ வேணாடான்னு விருதாச்சலம் சொன்னா, இல்லைடா இந்த வண்டி ஜாஸ்தி டீசல் குடிக்கிறதா போட்டுக்கோன்னா. அப்போ போகும்போது இது வரேன் வெள்ளரிக்காய் வாங்கணும். நடுவில் 10 ரூபா கொடுத்து வெள்ளரிக்காய் வாங்கணும். வெள்ளரிக்காவா? வேர்க்கல்லையா? தோல் என்னமோ இருந்தது. வண்டியில ஃபுல்லா தோல் இருந்தது. வெள்ளரிக்காயில தோல் வராதுல்ல, வேர்க்கல்ல. கரெக்ட், வேர்க்கல்ல 3 பேருமே சாப்பிட்டு 10 ரூபா அது பேக்கெட். அது 10 ரூபா தான். 10 ரூபா தான். வேர்க்கடலை சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோமா. அப்போ சொன்னா டீசல் போட்டுடலாம்னா. டீசலு ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்ல ஒரு ரேட்டு கரெக்டாக நமக்கு தெரியாது. எந்த பெட்ரோல் பங்க்லயோ போட்டோம், டீசல் போட்டோம். பில்லு கூட குத்தான். அந்த பில்லு வந்து தலைகாணி கீழே வச்சுக்கும் போது காற்று வச்சு போயிச்சான்னு தெரியல. அப்புறம் தேடினா கிடைக்கல. இப்போ எந்த பெட்ரோல் பங்கு, ஹெச்பியா, இந்தியன் ஆயிலா, ரிலையன்ஸா, ஷெல்லா, எதுன்னு எனக்கு தெரில. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு ரேட்டு. அதுல முதல்ல அடிக்கும் போது எவ்வளோன்னா 20 லிட்டர் 20. கரெக்டு, 20 தானே? 20 தான். உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாரு. 20 தான் ஃபர்ஸ்ட். இல்ல லூசே, 20 கிடையாது, 50 லிட்டர் அடிச்சுட்டு போனோம். அப்போ அவன் சொன்னா, இல்லடா நம்ம வந்து பழனி கரெக்டா ரூட்டு காமிப்பான், அவனை கூப்பிட்டுக்கோன்னா. யாரு? மதுரை சொன்னான். நான் மதுரை கிட்ட சொன்னேன், இல்லடா ஏற்கனவே விருதாச்சலம் வண்டியில் இருக்காங்கடா, எப்படிடா பழனியை கூப்பிட்டுக்குதுன்னா, இல்லடா பழனிக்கு ரூட்டு கரெக்டாக சொல்லுவான் அப்படின்னா. நான் சொன்னேன், போகிறது சிவகாசி, எதுக்கு பழனின்னா, பழனி வந்தானா கரெக்டாக சொல்லுவான்டான்னு அவனையும் அப்புறம் கூப்பிட்டுக்கணும். அப்போ போயிட்டு நாங்கள் பாட்டு போயிட்டு இருந்த மாதிரி சிதம்பரம் ஏறினான் வந்து வண்டியில். பழனி கூட தான் அவனும் வந்தான். சிதம்பரம் ஏறிட்ட உடனே இப்படியே ரொம்ப லாங் போனோம். அப்போ நானா இது வரைக்கும் அவ்வளோ சொல்ல என்னத்தப்பா சொல்றது? என்னத்த சொல்றதா? ஓனர் கொடுத்தது அவருக்கு, நான் திருப்பி கொடுத்தது, அப்புறம் டீசல், அப்புறம் வேர்க்கல்ல, எல்லாம் தெளிவா தானே சொன்னேன். டீ, காஃபி, எல்லாத்தையும் திருப்பி என்ன கேட்டா அதான் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு கணக்கு சொல்லு. ஏம்பா ஓனர் குத்த காசுல எதுனா மீதி வச்சுக்கிறியா இல்லையா? சிவகாசி போகணும்ல, அங்க பார்ட்டி பணம் கொடுப்பான்னா, அந்த பணமும் இதுல தான் இருக்கு. 42,000 சில்லற பில்லு. அதுவும் இது உள்ளதான் இருக்கு. ஓனர் காசு இதுலதான் இருக்கு. அவன் கொடுத்த காசு. இப்போ ஓனர் காசு வரைக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்குது?
வரும்போது நம்ம அதுதான் வந்தோம். அப்ப என்னன்னா விருதுநகர்ல இறங்கிட்டான். விருதுநகர் அவன் இறங்கிட்டான். பழனி மட்டும் கூட வந்தான். பழனி 2 இடத்துல ஏதோ வாங்கி சாப்பிட்டான். அது ஞாபகம் இருக்கு எனக்கு. தூக்க கலக்கம் பரோட்டாவோ தோசையான்னு தெரில. ஒரு ஆம்லெட்னு நினைக்கிறான். அவன் ஆம்லெட் சாப்பிட மாட்டான். ஆபாயில் சாப்பிட்டான். நைட்டு ஒத்துக்காதுடா அண்ணன். அவன் சாப்பிட்டானா மதுரை மட்டும் என் கூட ஆரம்பத்துலேருந்து அவன் சொன்னான், டே எதையும் அது மாதிரி செலவு பண்ணாதரா அப்படின்னா. அவன் எனக்கு அப்பவே புத்திசாலித்தனமா சொன்னான், செலவு பண்ணாதரான்னா. சரி நம்ம பசங்க தானேன்னு கொடுத்தேன். வரும்போது இன்னொன்னு சொன்னாரு அவரு, நீ இப்படி வந்து இருக்கல்ல சிவகாசிலிருந்து வரும்போது விருதுநகர் தானுன்னா அங்க நீ இந்த மாட்டு தாவணிக்கு போயிட்டு அங்க ஒரு கவர் கொடுப்பாங்க, வாங்கிக்கோனா. கவர் கொடுத்தவரு பாதுகாப்பா திரும்ப அவரு ஒரு 2000 ரூபாய் தனியா கொடுத்தாரு. இப்போ ஓனர் ஒரு காசு கொடுத்தாரா? நல்லா புரிஞ்சுக்கோ. சிவகாசியில டெலிவரி பண்ணும்போது ஒரு காசு கொடுத்தாங்களா? மாட்டு தாவணில ஒருத்தர் காசு கொடுத்தாரு. ஆனா வரும்போதும் டீசல் போட்டேன். அப்பவும் சாப்பிட்டோம். அப்போ வந்து இவ்வளவு பேர் கிடையாது. அவன் இறங்கிட்டானே விருதாச்சலம் இறங்கிட்டானே. மதுரையன் கூட வந்தான். கரெக்டா? சிவகாசி நான் போகும்போது எல்லாம் இருந்தானுங்க. பழனி என் கூட இருந்தான், விருதாச்சலம் என் கூட இருந்தான், சிதம்பரம் கரெக்டா சிதம்பரம் எல்லாமே போனோம். வரும்போது விருதுநகர்ல விருதாச்சலம் மட்டும்தான் இறங்கினான். மீதி எல்லாமே வந்தோம். அப்புறம் இரு அவன் எங்க இறங்கினா நமக்கு என்ன போச்சு. இப்ப செலவுக்கு எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு இடத்துல பஞ்சர் ஆச்சு. ஒரு இடத்துல பஞ்சர் ஆனவுன்னு சொன்னாங்க வீல் மாத்தணும் போது ஒரு பஞ்சருக்கு எவ்வளவு தெரியுமா? உனக்கு எவ்வளோ? டியூப்லெஸ்ஸா? டியூப் எவ்வளோ டயரா? லாரிக்கு டியூப்லெஸ் எப்படி வரும்? டியூபோடு தான். கரெக்ட். நீ சொன்னோன்னு பெரிய கணக்கு மிஸ் பண்ணிப்பேன். பஸ்ட் ஆயிடுச்சு. அது பஞ்சர் ஆகல, பஸ்ட் ஆயிடுச்சு. ஐயோ நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இப்ப சொல்லி எவ்வளவு ஆச்சு? ஏம்பா ஆனா அவனா நடுவுல நிப்பாட்டி எவ்வளவு ஆச்சு சொன்னா நான் என்னத்தையா சொல்றது? ஐயோ ஐயா நீ படிச்சாலும் தானே இவ்வளவு டீட்டெயிலா சொன்ன. திருப்பி உனக்கும் தெரியலன்னா இந்த அண்ணன் வந்து இதெல்லாம் நிறைய தெரியும் கணக்கு நான் சொல்லலாம். அப்போ வந்து இதெல்லாம் ஆச்சுண்ணா. மீதிய கையில காசு இருந்ததுண்ணா. ஓனர்கிட்ட கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியா இருந்தது. அவர் சொன்னாரு இவ்வளவு செலவு வரலையடான்னாரு. நான் சொன்னேன் பில்லு போயிடுச்சு. அங்க போயிடுச்சுல டீசல் பில்லு. அது ஃபர்ஸ்ட் பில்லு பறந்துச்சுன்னா அதுவே தெரியல எவ்வளவு ரேட்டுன்னு. டீசல் உனக்கு உங்ககிட்ட சொல்லி வேஸ்ட். டீசல் எவ்வளோன்னு தெரியல. ஹெச்பியில் போட்டுதான் ஒரு ரேட்டு, இந்தியன் ஆயிலில் வேற ரேட்டு, ரிலையன்ஸ் வேற ரேட்டு, ஷெல்லில் வேற ரேட்டுண்ணா. நயாரா கூட இருக்கு. கரெக்டு. நயாரால போட்டேன். ஆமா நயாரால போட்டேன். அதுல வேற ரேட்டு. அது சொன்னாங்க இந்த பில்லு எங்கடானா நான் அது இது விட்டனா, இது ஒரு பக்கம் விட்டனா. இப்ப நான் தெளிவா தானே சொன்னேன். ஓனர் கொடுத்ததுல இருந்து, பார்ட்டி எங்கிட்ட கொடுத்ததுல இருந்து, நான் செலவு பண்ணதுல இருந்து, என் கூட வந்த ஆளுல இருந்து, எப்போ என்ன எது பரோட்டால இருந்து ஆபாயில் வரைக்கும் நான் சொன்னேன் எல்லாமே. இப்ப சொல்லலாம் ஓனர் குத்ததுல நான் எவ்வளவு நான் என்கிட்ட இருக்கணும். நம்மள வேற பெரிய மனுஷன்றானா? ஏன்பா நீ வச்சிருக்க காசு எவ்வளவோ அதான் மீதி இருக்கும். நீ அதை ஓனர் கையில கொடு போதும். சோகுனா நீ கரெக்டா சொன்ன. ஆனா மீதி இல்ல. அதான் பிரச்சனையே. மீதி இருக்கணும். நீ இப்படி சொன்ன மாதிரி தான் அவரும் சொன்னாரு. இல்ல நான் மீதி இல்ல. எனக்கு சம்பள பாக்கி வேற. டோல் கணக்கு எழுதல. கரெக்ட். டோல் கணக்கு எழுதல. இதுல என்னன்னா அந்த இது ஒட்டிருப்பாங்கல்ல ஸ்டிக்கரு, ஒட்டிருந்தா ஒரு ஃபேர் தான். ஒட்டல ஓனரு. டபுள் ஃபேரா வாங்கினாங்க. ஒரு இடத்துலயும் டபுள் ஃபேரு. நல்லா யோசி. டபுள் ஃபேரு ஒரே நாளுக்குள்ள வந்தா ரிட்டர்ன் காசு ஒண்ணுதான். ஏற்கனவே இப்ப 50 ரூபா வாங்குற இடத்துல டபுள் ஃபேர் பணமா கட்டினா 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு போயிட்டு ஒரே நாள்ல வந்தேன்னா இங்க 60 ரூபா வாங்குவாங்க. ஆனா ஒரு நாளுக்கு மேல இப்படி வந்தேன்னா திருப்பி இங்க 100 ரூபா வாங்குவாங்க. அப்ப நான் எத்தனை டோல் கிராஸ் பண்ணி போயிருப்பேன், எத்தனை டோல் வந்திருப்பேன். அப்ப அந்த காசு கூட நான் அதெல்லாம் கூட கணக்குல அது கூட சேர்த்து சொல்லு. நீ யோ நான் இன்னும் எழுதவே ஆரம்பிக்கலையா? எழுதவே இல்லையா? ஏய் நீ என்னடா சொன்ன என்கிட்ட? அப்போ கொடுத்தா கடவுள் எழுதி குத்துருவாங்கன்னு பெரிய இது மாதிரி என்ன திட்டினப்போ எழுதவே இல்லையாம? ஏம்பா அவர் அவ்வளவு கணக்கு சொன்னார், நீ எழுதி தானப்பா? டேய் உனக்கு எங்கன்னா கொஞ்சமா மனசாட்சிக்குதாடா? இவ்வளவு நேரம் அவன் சொன்னது எதனா உனக்கு புரிஞ்சுதாடா? கணக்கு எழுதி கொடுத்துட்டு வா, கிளம்பலாம். ஏங்க என்னங்க கணக்கு எழுதி கொடுத்துருவார் சொல்றீங்க? நீங்க வேற சும்மா இருங்க. அப்பா மாறி நீங்களே பேசுறீங்க. யோசித்து பாரு. இது வெறும் சிவகாசி. ஒருத்தர் டெல்லிக்கு போயிட்டு வந்தேன் 2 நாள் போகும்போது என் கூட அகர்வால் வந்தான். அப்போ அகர்வால், ராகுல், மல்டிப்ளை 3 பேர் வந்தாங்க. அவன் பாதியில் தூங்கிடுவான். அவன் சொந்த ஊர் அங்கே தானா, அதனால போயிடான்.
ஒரு தடவை ஆக்ரா போகணும், ஒரு தடவை குஜராத் போகணும், ஒரு தடவை பாம்பே போகணும். ஒரு நாளில் போல ஒரு தடவை ட்ரிப்பு போனேன். அப்போ இதே மாதிரி ரூபா கொடுத்தாரு. அப்போல்லாம் கரெக்டாக வந்துச்சு கணக்கு. சிவகாசி போயிட்டு வரும்போது தான் எனக்கு கணக்கு உதைக்குது. இப்போ ஓனர் கொடுத்தாரு, மீதி காசு என்கிட்ட இல்லை. அவர் தான் எனக்கு தரணும்னு கேட்டால் அவர் நம்ப மாட்டுறாரு. நீ தாண்டா தரணுன்றார். நான் எதான் தர வேண்டியிருக்கா, நீ ஏன் நியாயத்தை சொல்லு, நீயே நியாயத்தை சொல்லு. நான் எவ்வளோ கம்மி பண்ணி சாப்பிட்ருக்கேன். பரோட்டா தான் சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிடல. அவன் கேட்டான் என்கிட்ட பரோட்டா. அப்போ நான் சொல்லிட்டேன், சிதம்பரம் அதை சாப்பிட்றது தப்பு, ஊராக காசாக சாப்பிடக்கூடாது. மதுரை மட்டும் சொன்னான், நான் என் காசில் சாப்பிடுவேன். வேணாடா, நீ சாப்பிட்டேன்னா அவனுக்கு ஆசை வரும், அதனால சாப்பிட. அவனையும் சொன்னேன், அவனும் சாப்பிடலானா, உண்மையிலே சாப்பிடல. அவன் சாப்பிடலானோ சாப்பிடலையோ, இந்த காசை எடுக்கல, அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து ஓனர் தரணுமா, நான் அவருக்கு தரணுமா, நீ மனசாட்சியோடு சொல்லு. மொத்தத்தையும் உங்ககிட்ட அப்படியே கோர்ட்டில் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஒன்று விடாமல் சொல்லிட்டேன். நான் ஏறி கிளம்பி போய் வந்த வரைக்கும் உனக்கு மாட்டுத்தாவணியில் நான் வந்து அந்த கவர் வாங்கினது கூட உனக்கு நான் சொன்னேனா இல்லையா? கரெக்டு. திருச்சியில திருச்சியில அந்த மாட்டுத்தாவணி கவரை கொடுக்க சொன்னார், கொடுத்தேன். கரெக்ட். அந்த கவர் நான் எடுத்துன்னு வரல. 2000 கொடுத்தாங்கல்ல, அந்த கவர் 2000 ரூபாய் அங்கே கொடுத்துட்டேன். கரெக்ட், அது கொடுத்துட்டேன். அதுக்கு கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். அப்போவும் டீசல் அங்கே போட்ட டீசல் நடுவில் 2 இடத்துல போட்டேன். அது எந்தெந்த பெட்ரோல் பங்கு தெரியல, அப்புறம் பார்த்துக்கலாம். நீ அந்த கூகுளில் அடிச்சு பாரு, இந்தியன் ஆயில் எவ்வளோ டீசலு, பாரத்தில் எவ்வளோ, நயாராவில் எவ்வளோ, ஷெல்லில் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க. அது திருட்டு கணக்கு எழுதக்கூடாது. நம்ம எது ஜாஸ்தியோ எழுதக்கூடாது. நான் எங்கே போட்டோம் அது வந்து இப்படி இருக்கும், இப்படி போட்டிருக்கோம்ல, ஒரு இது இப்படி இருக்குமே, இப்படி போட்டிருக்கோம் சிதம்பரத்துல. அது பெட்ரோல் பங்க்ல இப்படி போட்டுருக்கோம், இப்படி ஒரு கோடு இருக்கும், அது ஒன்று இருக்கும். அதுதான் அது பார்த்தனா கரெக்டாக சொல்லிடுவேன். அங்கே தான் போட்டேன். அது என்ன ரேட்டு பார்த்துக்கலாம் சொல்லு. இப்போ நான் தரணுமா அவர் தரணுமா? ஏப்பா, எங்களுக்கு எதுவும் கணக்கு தெரியலப்பா, நீ சொல்லு, நாங்க வேணா எதனா கொடுக்குறோம், எங்களை ஆளை விடுறியா? நீங்களே எவ்வளோ பெரிய மனசோட, நான் உங்களுக்கெல்லாம் வண்டியை ஓட்டல, ஆனால் உங்கள் காசு போட்டு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஓனர் தரல. என்ன பண்ணுறீங்க? என்கிட்ட தராதிங்க. அந்த கடையில் என் பேர் சொன்னா நான் எவ்வளோ தரணும்னு சொல்லுவான், அதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவேன்னா அந்த கடையில் கொடுத்துருக்கோம். பேட் நான் அப்புறம் கணக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கே போகணும்? எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கப்பா. உங்களுக்கு கணக்கு புரிஞ்சா சொல்லுங்க, நான் எங்கெங்கே போனேன், எவ்வளோ ஆச்சுன்னு. 3 பெட்ரோல் பங்க் ரேட்டையும் எனக்கு சொல்லுங்க, தெரில. நான் இன்னைக்குள்ளே எழுதிட்டு உங்களுக்கு நான் அனுப்புகிறேங்க பேப்பரை.